நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மேஷலக்கணத்தில் பிறந்தோருக்கான பலாபலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த மேஷலக்கணத்தில் பிறந்த ஜாதகனுக்கு லக்னத்தில் செவ்வாய், சூரியன், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சுகஸ்தானத்தில் குரு, சந்திரன், ஜீவனஸ்தானத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகன் வித்தை, புத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார பெருக்கு, திரவிய லாபம், பலராலும் நன்மதிப்பு இவற்றோடு ஜீவிப்பான். அதே வேளையில் விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், மூன்றாம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன், ஜனன லக்ன ஸ்தானத்தில் சனி, அஷ்டம ஸ்தானமாகிய விருச்சகத்தில் சந்திரன், சத்ரு ஸ்தானத்தில் குரு இவ்விதமாக இருக்க மேஷ லக்னக்காரனுக்கு வித்திய வாசனையின்மை, மூடத்துவம், தரித்திரம், பந்துமித்திரர் பகை, சகலராலும் இகழ்ச்சி முதலிய துர்க்கிருத்தியோடு வாழ்வான். அதே வேளையில் கலஸ்திரஸ்தானமாகிய துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சூரியன் உச்சமாக பஞ்சமஸ்தானத்தில் புதன், சூரியன் விரயஸ்தானத்தில் கேது அமைந்துள்ள ஜாதகன் வித்திய சமர்த்தனாய் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்து பிரபுவின் புத்திரியை மணந்து மேன்மையாய் வாழ்வான் என்பது இந்த மேஷ லக்னத்திற்காரனுக்கான பலாபலன்களாகும். நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.